ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் டாலிசேகர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேலிலே சில ஆடிட் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. நம்ம டேக்ஸ் ப்ரொஃபஷ்னலுக்கு அது என்னென்ன வகையில் யூஸ் ஆகும் அப்படிங்கிறது இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதெல்லாம் உள்ளார இருக்குதா இல்லையான்றது சில பேர்த்துக்கு தெரியல. சில பேர்த்துக்கு சொன்னதுக்கப்புறம் சார் இதை கொஞ்சம் வீடியோவாகவே போடுங்க, கொஞ்சம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாங்க. சரி, அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி டேலியில் இருக்கிற ஃபீச்சர்ஸை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேலியில் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனி ஓப்பன் பண்ணினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு திங் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆடிட் கம்ப்ளைண்ட்ஸுன்றது எதுவுமே இருக்காது. அதுக்கு பேசிக்காக என்ன தேவை அப்படின்னா ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளார போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா தான் இதில் நமக்கு வரும். ஸோ ஒரு கம்பெனியை ஆல்ட்ரு பண்ணுறோம், அதில் பாஸ்வேர்டு செட் பண்ணுறோம். ஸோ பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டோம். இப்போ அதை ரீலோட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆடிட் கம்ப்ளைண்ட்ஸ்னு வந்துருச்சு. இது உள்ளார வந்து சில ஃபீச்சர்ஸ் மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். எல்லா ஃபீச்சர்ஸ் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னம்னா இட் வில் டேக் மோர் டைம். ஸோ நமக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஒரு 17-18 கம்பெனி. இதில் இருக்கிற டேட்டாவில் இருக்கிறத நம்ம வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு உள்ளார போகலாம். உள்ளார போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இதை ஒன்று மட்டும் எடுத்துக்கலாம். அதாவது ஆடிட் அனாலிசிஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. அது உள்ளார போகலாம். ஸோ அது உள்ளார போட்டிங்கன்னா இதில் நிறைய இருக்கும். நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை எடுத்துக்கலாம். ரிப்பீட்டட் டிரான்சாக்ஷன் அப்படின்றத எடுத்துக்கலாம். ரிப்பீட்டட் டிரான்சாக்ஷன்னா என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லா லெஜர்ஸ் வந்துடும். இதில் அமௌண்ட் எல்லாமே வரும். இதில் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்றது. ஒரு எக்ஸாம்பிள் வந்து பேட்டா வந்து 400 ரூபா அப்படிங்கிற வவுச்சர் வந்து 78 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. இதே மாதிரி கேஷில் வந்து அப்படின்றது பார்த்திங்கன்னா இது கான்ட்ரா, அதாவது அதில் இருக்கிறதும் இதில் வரும், இதில் இருக்கிறது அதில் வரும். அதே மாதிரி ஒரு கேஷ் அண்ட் கிரெடிட் சேல்ஸ் அப்படின்றது ஒரு 2000 ரூபாயில் 66 லெஜர் இது ரிப்பீட் ஆகிருக்கு. இப்போ ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸில் 30 ரூபாயில் 23 தடவை ரிப்பீட் ஆகிருக்குன்றது வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் உள்ளார போய் பார்க்கலாம். இதில் வந்து ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது ஒரு இதில் மொத்தம் இத்தனை ரிப்பீட் ஆகிருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ பேட்டா போய் பார்க்கலாம். பேட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா 400 அப்படியே 1 2 3 4 அப்படின்றது எல்லா பெர் டே 4 பேர் வேலை செய்கிறாங்க, 100 ரூபா பேட்டாவாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இதிலிருந்து ஒரு அனாலிசிஸ் நம்ம எடுத்துகிட்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் நம்ம ஒரே இதில் 15 ரூபாயில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இவ்வளோ வந்திருக்கு. ஸோ இந்த ரிப்பீட்டட் டிரான்சாக்ஷனில் இதை ஒரு அனலைசிஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது பண்ணினதுக்கப்புறம் நம்ம இதுக்கு போயிடலாம். இதில் தான் மேஜராக நம்ம பார்க்க போகிறது. ஸோ அதர் அனாலிசிஸில் வந்து இன்டர்பேங்க் டிரான்சாக்ஷன். இப்போ நம்ம டோட்டல் டர்ன் ஓவர் வந்து ஒரு 1 கோடி இருக்குது அப்படின்னா சில இடத்துல என்ன பண்ணியிருப்போம்னா கேஷை கட்டி அந்த பேங்க் இந்த பேங்க்கை மாற்றினதில் 1.5 கோடி ரூபா கூட வந்திருக்கலாம். 2 பேங்க்கும் சேர்த்துனோம் அப்படின்னம்னா 1.5 கோடி வரலாம். ஸோ அப்படின்னா 1.5 கோடி ரூபா டிரான்சாக்ஷனா கிடையவே கிடையாது. இங்கேருந்து 50 லட்ச ரூபா இங்கே மாற்றிருக்கிறதுனால அங்கே இருக்கிற டிரான்சாக்ஷன் 50 லட்ச ரூபா. இது வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு ஏகப்பட்ட சர்ச் ஆப்ஷனில் போட்டு அது இதுன்றதெல்லாம் பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்பேங்க் டிரான்சாக்ஷன் உள்ளார போயிட்டீங்க அப்படின்னா இந்த பேங்க்கில் அந்த பேங்க்லேருந்து இந்த பேங்க்குக்கு எவ்வளோ வந்திருக்கு, HDFCலேருந்து என்ன வந்திருக்கு அப்படின்றது இது எல்லாமே இதில் வந்துடும். ஸோ டோட்டல் அந்த பேங்க்லேருந்து இந்த பேங்க்கு கனரா பேங்க்லேருந்து போனது இங்கேருந்து எல்லாமே என்னென்னன்றது இதில் தனியாக வந்துடும். ஸோ அதே மாதிரி கேஷ் டெபாசிட் எவ்வளோ, விட்ராயல்ஸ் எவ்வளோ. ஸோ அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து டெபிட்டு, இது எல்லாமே கிரெடிட்டு, இது HDFCயிலேருந்து கிரெடிட்டு. ஸோ இது எல்லாமே கேஷ் டெபாசிட் கான்ட்ராவாக என்ன இருக்குன்றது இதில் ஒரு அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ ஃபிக்ஸட் அனாலிசிஸ் நம்ம ஏற்கனவே இதில் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம், இதில் பிலோவா எபோவா. இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பிரிண்டர் வந்து அடிஷன்னு போட்டிருக்கு. ஸோ இந்த அடிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அடிஷன் போனீங்க அப்படின்னா என்ன ஜேர்னலில் பாஸ் ஆகிருக்கு. ஸோ ஜேர்னலில் வந்து அடிஷன் போட்டிருக்கு. இது வந்து என்ன அடிஷன் ஆகிருக்கு என்ன டெலிஷன் ஆகிருக்கு அப்படின்றது ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி இதிலிருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி டிரான்சாக்ஷன் அண்ட் ஹாலிடே இது ரொம்ப முக்கியமானது.
இப்போ இது உள்ளார போனீங்க அப்படின்னா இப்போ சண்டே எல்லாமே நம்ம லீவ் வீக்லி ஆஃப்ன்றதுல இந்த என்ட்ரி ஃபுல்லாக சண்டேல ஆயிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். டிபெண்டிங் அப்பான் த பிஸ்னஸ் வந்து இது டிபெண்டிங் அப்பான் த பிஸ்னஸ் வந்து இது என்ன இதாக இருக்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இது அனாலிசிஸ் பண்ணணும். இப்போ அதுவும் இல்லாத வந்து இப்போ வந்து இங்கேயே நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ வீக்லி ஆஃப் வந்து சண்டேன்னு கொடுத்துட்டு இப்போ வேறு 2 வீக்லி ஆஃப் இருந்ததுன்னா கூட கொடுத்துடலாம். இப்போ இதில் வந்து இது எஜுகேஷனல் மோடு அப்படின்றது இருக்கிறதுனால ஸோ இந்த மாதிரி என்னென்ன ஹாலிடே இருக்கோ அத்தனைக்கும் இதில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னம்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் இந்த டேட்டில் ஹாலிடேயில் அப்போ ஏதாவது ஸ்ட்ரைக் ஆகிருந்தாலோ இல்லை எதுனாலும் இந்த டேட்டில் போட்டுக்கிட்டோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக இதில் பார்த்தோம்னா மே டேயில் வந்து கண்டிப்பாக வந்து லேபர்ஸ் டேன்றதுனால இந்த இடத்துல இந்த என்ட்ரிலாம் இருக்கக்கூடாது. சேல்ஸ் அது இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஃபேக்ட்ரி அதுன்றதில் டிபெண்டிங் அப்பான் த இது. ஸோ டிரான்சாக்ஷன் அண்ட் ஹாலிடே அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக இதில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட் வேல்யூ டிரான்சாக்ஷன் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஹையஸ்ட் வேல்யூலோ லோயஸ்ட் வேல்யூலோ அந்த மாதிரி ஒவ்வொரு லெஜருக்கும் ஹையஸ்ட் வேல்யூ லோயஸ்ட் வேல்யூ அப்படிங்கிறது இதில் பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக இதில் ஐடென்டிஃபை பண்ணலாம். இட் மே பி பேமெண்ட்டு, சேல்ஸு, பர்ச்சேஸ் எல்லா வவுச்சர்ஸும் கலந்த மாதிரி தான் இதில் வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிறதும் இதில் என்னன்றது நம்ம வியூ பண்ணலாம். இப்போ மேனேஜர் சேலரினா இது ஹையஸ்ட்டு லோயஸ்ட் அப்படின்றது இங்கே பார்த்தோம்னா 18,000 கொடுத்துருக்குறோம் ஹையஸ்ட்டு. இது லோயஸ்ட்டுன்றது வந்து எல்லாமே 12,000 அப்படின்றது இருக்குது. ஸோ ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் எடுத்துட்டோம்னா ஒரு டேட்டில் வந்து 5,000 இருக்குது, ஒரு இதில் வந்து 1,000 rupees இருக்குது. ஸோ இந்த ஹையஸ்ட்டு வேல்யூஷன். பெண்டிங் அட்வான்ஸ் அப்படின்றது நம்ம பில் பை பில்லில் பெண்டிங் அட்வான்ஸ் போட்டுட்டு அதுக்கு சேல் பில் க்ளோஸ் ஆகலை அப்படின்னா அது இதில் வரும். இந்த டேலியில் இதில் இல்லாதனால நம்ம அதை ஸ்கிப் பண்ணுறோம். ஸோ இதுவும் வந்து எக்ஸ்டர்னல் தேர்ட் பார்ட்டி கன்ஃபர்மேஷன் அப்படின்றது என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட்டி இருக்கிறாங்க, அவங்ககிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் லெட்டர் வாங்குகிறோம் அப்படிங்கும்போது நம்ம இங்கே வந்து அக்கௌண்ட் ரெக்கன்சிலேஷன் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா நான் ஏற்கனவே ஒரு இடத்துல வந்து அவங்களோட லெஜர் வச்சுருக்கிறேன். ஸோ அதில் வச்சுருக்கிறேன். அதில் போட்டோம் அப்படின்னம்னா இது ரெக்கன்சில் ஆகிருக்கு. இதில் ஏதாவது ரிமார்க் எழுதுறதா இருந்தால் கூட எழுதி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ட்ரி பண்ணி வச்சுக்கிட்டு கூட நம்ம அப்புறமேட் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் வந்து இதில் எல்லாமே இதில் இந்த ஆடிட் ஃபீச்சர்ஸ் உள்ளார இப்போ நம்ம பார்த்தது வந்து சில ஃபீச்சர்ஸ் ஃபுல்லாக பார்த்துருப்போம். இப்போ இன்டர் பேங்க்கு, கேஷ் விட்ராயல், ஃபிக்ஸட் அசட் அனாலிசிஸ், டிரான்சாக்ஷனு, இது மீதி இதெல்லாமே வந்து ரெக்கன்சிலேஷனுக்காக இது நம்ம இதில் பெண்டிங் அட்வான்ஸ் இல்லாதனால இதெல்லாம் பார்க்கல. ஸோ பேசிக்காக ஒரு 5-6 ஃபீச்சர்ஸ் வந்து இதில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஆடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீதி இருக்கிற ஃபீச்சர்ஸ் வந்து பேட்ச் ஒர்க் மாதிரி இன்றைக்கி இதை பார்க்கலாம், இன்னொரு தடவை இன்னொரு டீட்டெயில்ஸில் இன்னொரு வீடியோவில் இது ஒன்று ஒன்றா பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ஷார்ட்கட் வந்து ஆடிட் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸில் பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு புது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இல்லது ஏதாவது ஒரு டேலிலையோ அல்லது டிடிலையோ எதுலையாவது ஒன்று பார்ப்போம். அன்டில் தென் குட் பை. தேங்க்யூ.